தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ள நிலையில் தேர்வு மையத்திற்குள் செல்வதற்கு முன்பு மாணவ மாணவிகள் கொடுத்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்டும் நான் தமிழ் மீடியம் C1, அதாவது வணிகவியலும் கணக்கு பட்டியல் குரூப் படிக்கிறேன். எல்லாமே நல்லா படிச்சிருக்கோம். பேப்பர் ஈஸியாக வரும்னு நினைக்கிறோம். நல்ல கோச்சிங்கும் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ். நல்லா எழுதுவோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் 22ஓட முடியுது. எல்லாரும் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணுவேன். நல்ல காலேஜ் போய் சேருவேன். ஸ்கூலுக்கு பெருமை தேடி தருவேன். நான் அக்கௌண்டன்சி குரூப் நல்லா படிச்சிருக்கேன். கோச்சிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நல்லா எழுதுவேன். இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் 22 வரைக்கும் இருக்குது. நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். 90 above எய்ம் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸில் இருக்கும்போதே எங்களுக்கு எல்லாமே ரிவைஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாமே நாங்கள் அப்போவே படிச்சிட்டோம். இப்போ எல்லாமே ஒன்ஸ் படிக்கும் போது எங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. ஸோ அப்படியே ஈஸியாக தான் இருக்குது தமிழ். நாங்கள் ரொம்ப அப்படியே பயந்துக்கிட்டுலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் அன்னி பாடத்தை அன்னைக்கு படிச்சிருவோம். ஸோ அந்தளவுக்கு பயம்லாம் இல்லை. இன்னொன்று பார்த்தோம்னா இது லாங்குவேஜ். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கொஷின் பேப்பர் ஈஸியாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்லா எழுதணும். எங்கள் மிஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் தமிழ் ஆசிரியர்லாம் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய கொஷின் பேப்பர்லாம் கொடுத்து ரிவைஸ் பண்ணி நல்லா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கோம். கொஷின் பேப்பர் ஈஸியாக வரும் நம்புகிறோம்.